ஒரு மினி டிஷ்வாஷர் வாங்கியிருக்கேன். எதுக்குன்னா இது நான் இந்த டிஷ்வாஷர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வீட்டில் கேட்டாங்க, இது கொஞ்சம் பெருசாக வாங்கி இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஆன்லைனில் இதே மாடலில் வந்து பெருசு இருக்குதான்னு சொல்லி ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன். ஆன்லைனில் வந்து இந்த மாடல் வந்து பெருசாக இல்லை இது. அப்புறம் வேறு ஒரு வெப்சைட்டில் வந்து வேறு ஒரு மாடல் வந்து இதே அளவு தான் வேறு ஒரு மாடல் இது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அப்போ ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஃபஸ்ட்டு வாங்கின டிஷ்வாஷரை நான் கழட்டி பார்த்தேன். இதை கழட்டி பார்த்தா ஒரு சின்ன போர்டு, அப்புறம் சின்ன ஒரு மோட்டரு, அப்புறம் ஒயரு, அவ்வளோதான் அதுக்கு உள்ளே இருந்தது. இந்த டிஷ்வாஷர் வந்து தட்டையாக இருக்குது. இந்த டிஷ்வாஷர் குமிழ் மாதிரி இப்படி கொடுத்துருக்குறாங்க. எடை விட்டு விட்டு இது பண்ணியிருக்காங்க. உள்ள ஒரு இங்கே வந்து ஒரு சின்ன ஃபேன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. தெரியுதா? ஃபேன் தெரியுதா உங்களுக்கு? இதுக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தா, இது சின்னதாக இருக்குது, அளவு சின்னதாக இருக்குது பாருங்கள். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அதில் ஃபேன் கொடுக்கல, இதில் ஃபேன் கொடுத்துருக்காங்க. இது வெயிட்டுன்னு பார்த்தா அது வெயிட்டு குறைவாக இருக்குது. இது வெயிட்டு குறைவாக இருக்குது. இது கொஞ்சம் வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து முதல்ல நான் சொன்னது மாதிரி தான். இதை அந்த கவரை எடுத்துட்டு இங்கே ஒட்டி வைக்கணும். ஒட்டி வச்சுட்டு இங்கே ஒட்டி வச்சா தான் நமக்கு சிங்கில் பக்கெட்டில் எங்கேயாவது ஒட்டும்போது மிஷின் விழாமல் அழுத்தமாக பிடிச்சிக்கும். அதுக்கு தான் இங்கே வந்து ஒட்டுறது. சிங்கில் இந்த தூரத்தை எப்படி அடைக்கிறேன்னா, இப்படி ஒரு மூடல். வேறு பிளாஸ்டிக் பாத்திரம், பிளாஸ்டிக் பிளேட்டு இதெல்லாம் வச்சு பார்த்தேன், அது செட் ஆகலை. இது வந்து கரெக்டாக இங்கே வந்து கரெக்டாக லாக் ஆகிடுது. ரெண்டுலேயும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு நான் சொல்லியாச்சு. இப்போ ரெண்டுலேயும் எது ரெண்டு டிஷ்வாஷரில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். எது பெஸ்ட்டாக இருக்கோ அதே டிஷ்வாஷராக யூஸ் பண்ணலாம். அதுக்காக இது பழையது வந்து வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கு நமக்கு இது அடுப்பு துவைக்கிற துணி, கைப்பிடிக்கிற துணி, அதை துவைக்கிறதுக்கு பழைய மிஷினு அதுக்கு வச்சுக்கிடலாம். இப்போ சுற்றிட்டு இருக்கிறது பழைய டிஷ்வாஷர்.
ரெண்டில் எது பெட்டரானு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.